ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் ஆண்டவர் பாதத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை தங்கி இருக்கும்படியாக அளவில்லாத தேவன் தம்முடைய கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நமக்கு கட்டளையிடும்படியாய் ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். பாக்ஸில் 2 சாப்பிடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அது ஜீசஸ். தேங்க்ஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லமையுள்ளவர், நீர் மகத்துவமானவர், நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். மாஸ்டர் தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தேவனே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமுள்ள தேவனே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரட்சகரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமானவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவரே தரப்போகிற உம்முடைய ஆண்டவரை வாக்குத்தத்த வசனத்திற்காக மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 3 மாதங்களும் எங்களை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்ததற்காக நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்ததற்காக நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சேட்டையின் மறைவிலே எங்களை மறைத்து வைத்ததற்காக நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவரே அடைக்கலமாய் இருந்ததற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். வழிகளெல்லாம் எங்களை காத்து கொண்டதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட இருந்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நம்பின உம்முடைய நல் வசனங்கள் எல்லாம் பற்றின்படியும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உயர்ந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே. நீர் எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையினாலே நீர் எங்களை நிரப்ப போவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான கரத்தில் நாங்கள் ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தருகிறோம். நீர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்து ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளை தடைகளை நீக்கி ஆண்டவரே நீர் உற்சாகமாய் அழைத்து கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். சபையிலே ஒரு மனமுள்ள ஆவியை தேவன் தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துக்குரிய உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் முடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவரை மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் செல்வதற்கு
கர்த்தர் எங்களை நினைத்தொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உமது பலமுள்ள கரத்தில், ஆசிர்வதிக்கிற கரத்தில், ஆண்டவரை வல்லமையுள்ள கரங்களிலே எங்களை ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் ஐயப்படுவீராக. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் பாடல்களை பாடி தேவனை மையப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமதே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறவன். துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே. துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட திருவையும் நீங்கதா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததா சோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்தவனாய் யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்தவனாதிட யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம்
வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துகிறாரே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அவைகளுக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னொரு பாடலை பாடும். துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே என்ற பாடலை அவரை சேர்ந்து நாம் பாடுவோம். எல்லாரும் காலை 70 முதல் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதினாலே நாம் ஆண்டவரை மையப்படுத்துவோம். துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. எங்கள் உள்ளமதில் இயேசு வந்ததினால் எங்கள் சந்தோஷமே, எங்கள் உள்ளமதில் இயேசு வந்ததினால் எங்கள் சந்தோஷமே. இந்த உலகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே. இந்த உலகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. காலை எழுவதும் பாடி மகிழ்வதும் எங்கள் சந்தோஷமே, காலை எழுவதும் பாடி மகிழ்வதும் எங்கள் சந்தோஷமே. புது கிருபையால் தினம் நிறைவதும் எங்கள் சந்தோஷமே, புது கிருபையால் தினம் நிறைவதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே.
பரிசுத்தாவியில் ஜெபம் பண்ணுவதும் எங்கள் சந்தோஷமே. பரிசுத்தாவியில் ஜெபம் பண்ணுவதும் எங்கள் சந்தோஷமே. பாரங்கேசுவிலே களி கூறுவதும் எங்கள் சந்தோஷமே. பாரங்கேசுவிலே களி கூறுவதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. இயேசுராஜனை பாடி போற்றுவதும் எங்கள் சந்தோஷமே. இயேசுராஜனை பாடி போற்றுவதும் எங்கள் சந்தோஷமே. அவர் சுவிசேஷத்தை பரிசாற்றுவதும் எங்கள் சந்தோஷமே. அவர் சுவிசேஷத்தை பரிசாற்றுவதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக. இன்னொரு பாடலை பாடுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளெல்லாம் சந்திப்பார் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் நம்ம ஆண்டவர் நல்லவர். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு
தெரிந்து கொண்ட தம் மக்களை தினமும் நடத்தி சென்றார். தெரிந்து கொண்ட தம் மக்களை தினமும் நடத்தி சென்றார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். 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 திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தாவே, இந்த முதல் வாரத்தில் கடந்து வர கர்த்தர் தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாய்களை திறந்து எல்லாரும் உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய ஜெப சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஓ, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள். கர்த்தர் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஒரு நல்ல நாவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் நாம் துதிப்பதை விரும்புகிறார். அத்தனை ஆசீர்வாதத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற விரும்புகிற நாம் கர்த்தர் விரும்புகிற ஸ்தோத்திர பலியை நாம் கட்டாயமாக செலுத்த வேண்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். மற்றவர்களை பார்க்க வேண்டாம், பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்க்க வேண்டாம். நம்முடைய தொடர்பு கர்த்தரோடு இருக்கட்டும். ஓரே ஷபா பாபா பாபா பாபா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் கர்த்தரை துதியுங்கள். ஓ, சிறு பிள்ளைகள் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களை நிரப்புவார், உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புவார். ஏதோ ஆராதித்தோம் போனோம் என்று அல்ல. ஓரே கபால பாலேரி விஷத்தலார பலபா. கடந்த மாதத்தை பார்த்தவர்கள் இந்த மாதத்தில் இல்லை. அவர்கள் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுடைய நாவின் கட்டுகளை அவிழ்ப்பாராக. ரீதால அபால ரபா சந்தல ரபால பௌதல ரெதிகப ரபால பலபா. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் சத்தம் எழும்பட்டும். ஓரி கமால அரபல போஷந்தி ரபல பலபா. ஓ, கர்த்தர் உங்களை வழிநடத்த வேண்டுமானால், கர்த்தர் உங்களை பெருக பண்ண வேண்டுமானால், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமானால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். மகா பெரிய தேவனே உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். இம்மானுவேலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் வழி திறக்க வேண்டுமானால், பாதை திறக்க வேண்டுமானால், அற்புதம் நடக்க வேண்டுமானால் கர்த்தரை நீங்கள் துதியுங்கள். ரைச்சஸ் சபர பாலரபா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிக கோட்டை நின்றபோது கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தரை துதிக்கும் போது எரிகோ கோட்டை இடித்து விழுந்தது. ஓ, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டுமானால், உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டுமானால், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டுமானால்
நீ செய்ய வேண்டிய ஒரே வழி கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். இயேசுவே மக ஸ்தோத்திரம், இயேசுவே மக ஸ்தோத்திரம், இயேசுவே மக ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், அன்பு நிறைந்தவரே மை துதிக்கிறோம், மகிமைக்கு பாத்திரரே மை துதிக்கிறோம், உன்னதமானவரே மை துதிக்கிறோம், ஒப்பற்றவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், நல்லவரே மை துதிக்கிறோம். ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது மனிதனுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நீ ஒருவேளை ஆகாதவளா அந்த உலகத்திற்கு போயிருக்கலாம், வீட்டாரால் ஆகாதவளாய் போயிருக்கலாம். ஓ, கர்த்தர் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை நீ உயர்த்த போறே நன்றி, என்னை நீ மேன்மைப்படுத்துவே நன்றி. லதலாரா பாலாரா சந்தலாரா பாலபா ரீச்சா சபால் ஏரிச்சா தலாரபா. எவரையும் மேன்மைப்படுத்த தேவனால் முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த கர்த்தரால் முடியும். உங்களை என்னையும் மேன்மைப்படுத்த கர்த்தரால் முடியும். ரிசபாலரா தூரா பக்கபரபா சத்தியோ ரபக்கபலபலபா ரிகபலபா. ஓ, உங்களுக்கு அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு வயது இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். எவரையும் மேன்மைப்படுத்த கர்த்தரால் முடியும். சுகம் இல்லாமல் இருக்கலாம், எவரையும் மேன்மைப்படுத்த கர்த்தரால் முடியும். உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை துதியுங்கள். ஒரு பெருமழை இரைச்சல் உண்டாகட்டும், ஒரு பெருமழை இரைச்சல் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. லபா லரா தாலா ரபா சத்தலா ரபா ஓரி கமல பல பலபா ரிகபா பாபா பாபா. செங்கடலை இரண்டாக பிளந்ததான கர்த்தர் கண்களை இரண்டாக பிளந்து தண்ணீரை புறப்பட பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வழி திறக்கும் தேவ பிள்ளையே. நீ கர்த்தரை துதி, நீங்க கர்த்தரை துதியுங்கள். ரீதா பாலா ரதாலா ரபா சந்தலா ரபா ரபாலா ரபாலபா. என் கிருபை உங்களுக்கு போதும். ஓரே சந்தலா ரபா. உலகத்தின் மனிதர்கள் நம்மை உயர்த்தவாமல் இருக்கலாம், உலகத்தின் மனிதர்கள் நம்மை எண்ணாமல் போகலாம். இயேசுவோ நம்மை கரிசனை உள்ளவர். ஓ ரதாலா ரபாலா ரபா. தேவன் நினைத்தது தடைபடாது, தேவன் உங்கள் வாழ்க்கையை நினைத்தது தடைபடாது. எப்பொழுது கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை மனதார வாழ்த்தும் போது தேவன் நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. ரீதா லாரா வாசா தாலாரபா ஓரி கமரபா. உங்களை என்னை குறித்து கர்த்தர் நினைத்த காரியம் தடைபடாது. மனிதரால் தடைபடுத்த முடியாது, பிசாசினால் தடைபடுத்த முடியாது, பணத்தினால் தடைபடுத்த முடியாது. ஓரி கபாபாபா. உங்கள் பலவீனம் தடைபடுத்த முடியாது. கர்த்தர் தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. ரிகபாபாபாபா ரதலாரா பால பால மோஷத்தலாரபா ஓ ரிகபாபாபா. எப்பொழுது எப்பொழுது கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது, ஆரவாரம் செய்யும் போது, கர்த்தரை ஆரவாரம் செய்யும் போது ரிகபாலாரா பாலாரபா சந்தலாரா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒப்பற்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் சொல்லுங்கள் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் வாய்த்திறன் சொல்லுங்க நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுவோம். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் குழந்தைகள் எல்லாம் தங்கள் நாவினால வாயை திறந்து இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் சொல்றீங்களா? எல்லாரும் சொன்னீங்களா? உங்க சத்தம், உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும், எங்கள் சத்தம் உயரட்டும். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். வழியிலே பத்திமை குருடன்
சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுறது போல இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவனை பார்த்து அமைதியாயிரு என்று சொன்னது போல உங்கள் உள்ளங்களிலே நீ அமைதியாயிரு என்று சாத்தான் ஓதுவதற்கு செவி கொடுக்காதிருங்கள். மனிதனுடைய எண்ணங்களுக்கு இடங்கூடாதுங்கள். உங்கள் சிந்தனைக்கு இடங்கூடாதிருங்கள். உங்களை தேவனுக்கு விட்டுக் கொடுங்கள். தேவ கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். வாயை திறந்து இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இயேசுவே என்று கூப்பிடுங்கள். சத்தமா சொல்லுங்கள். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். அவன் அமைதியா இருந்திருப்பானால் ஆண்டவர் அவனை தன்னிடத்தில் அழைத்து வர சொல்லி இருக்க மாட்டார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டிருக்க மாட்டார். அவர் வழியில் அவர் போயிருப்பார். அவன் அமைதியாக இருந்திருப்பான். எந்த நன்மையை பெற்றிருக்க முடியாது. நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி வந்திருக்கிறோம். ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தர வேண்டும் என்று வந்திருக்கிறோம். ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவைதானே? நன்மைகள் உங்களுக்கு தேவைதானே? ஆகிய வாயை திறந்து இயேசுவே என்று சொல்லுங்கள். பாடும்போது வாயை திறந்து பாடுங்கள். இயேசுவை உயர்த்தி பாடுங்கள். சத்தத்தை உயர்த்தி பாடுங்கள். கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் உயர்த்தி ஆராதியுங்கள். சத்தத்தை உயர்த்தி ஆராதியுங்கள். ராக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா ரீதாரா பாலா சந்தாலா ரிபா பாபா ராக்கா பாலா தூரா பாலா ரிபா பாபா. ஆமென். மைக்குடைய சத்தத்தை ஒருவரை கேட்கக்கூட. ஆலயத்துல உங்க சத்தம் உயரணும். உங்க சத்தம் உயரணும். உங்க சத்தம் ஆண்டவர் காதுகளிலே கேட்கணும். ஆண்டவர் காதுகளிலே கேட்கணும். அவர் சத்தமாய் கூப்பிட்டும் அவர் போய்கொண்டேதான் இருந்தால் ஆனாலும் முன்னெடுப்பாரு பின்னெடுப்பாரு அவனை நீ அமைதியாயிரு என்று சொல்வதையெல்லாம் அவர் கவனித்துக் கொண்டிருந்தால் அவனை முன்னிலும் அதிகமாய் இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொன்ன போது அவனை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் சொன்னபடியே அவன் கேட்டதை அவனுக்கு கொடுத்தார். நீங்கள் கேட்பதை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டுமா? நீங்கள் விரும்புவதை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டுமா? நீங்கள் ஜெபம் பண்ணுகிறபடியே கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்ய வேண்டுமா? எல்லாரும் ரேகா பாபா 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 ராதாரா பாலா சந்தாலா ரிபா பாபா ராகாலா தாரா பாலா தூரா பாலா. ஆவில் நிரம்புங்கள். அந்நிய பாஷையிலே அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் ஆவில் நிரம்புங்கள். ரா லா தாரா கபாலா தூரா பாலா ரிபா பாபா பாபா. ஒவ்வொரு வாரமும் இப்படி உங்களை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்காதிருங்கள். ஒவ்வொரு வாரமும் இப்படி நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்காதிருங்கள். உங்களை முழுவதும் தேவனுக்கு கொடுத்து விடுங்கள். உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். தேவ கருத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். அவரை ஆராதிப்பதற்காக, அவரை மையப்படுத்துவதற்காக, அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவதற்காக, இந்த வார்த்தைகளை கேட்பதற்காக, சத்தத்தை கேட்பதற்காக, அவருக்கு நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம். ரீபா பாபா பா ராகா பாலா தூரா பாலா ரீதாரா பாலா தாரா பாபா ரீகா பாலா தூரா பாலா ரீபா பாபா ராபா பாபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியான ரசிவாடிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அப்படியே தேவ வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புகிறார். தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். தம்முடைய கரத்தினால் தொடுகிறார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செழிப்பை உண்டாக்குகிறார். தடைகளை மாற்றி போடுகிறார். அற்புதங்களை செய்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்துகிறவர். இந்த 2 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துக்கு வருவதனால என்ன கிடைக்கும் என்று நினைக்கிறீங்களா? வெறுமையாய் உங்களை அனுப்ப மாட்டார். என் ஜனங்கள் பசியா இருக்கிறாங்க, அவர்கள் வெறுமையாய் அனுப்புவதை நான் விரும்பவில்லை என்று சொன்ன ஆண்டவர். அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டவர். 5 அப்பமும் 2 மீனும் இருந்த அதை வாங்கி ஆசீர்வதித்து அங்கிருந்த 5000 புருஷர்களும் அவருடைய மனைவி பிள்ளைகள் என்று 20,000க்கு அதிகமான பேருக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் திருப்தியாக சாப்பிட கொடுத்து மீதம் 12 கூட நிறைய எடுக்கும்படி செய்த ஆண்டவருடைய வல்லமை இன்று உங்கள் வாழ்விலே வெளிப்படும். அவர் அற்புதங்களை செய்வார். எல்லாரும் எழுந்திருந்து, முடிந்தால் எழுந்திருந்து பாடலை பாடப் போகிறோம். 5 அப்பங்களை ஆகாரமாய் பெருக செய்தவர், பல்லாயிரம் ஜனங்களுக்கு போதுமான அளவுக்கு திருப்தியாய் கொடுத்த ஆண்டவர்.
உங்களிடத்துல கொஞ்சம் வருமானம் தானா? கொஞ்சம் வருமானம் தான். அதையும் உங்களுக்கு திருப்தியாய் மீதம் எடுக்கும் அளவுக்கு உங்கள் வாழ்வில் அற்புதத்தை ஆண்டவர் செய்ய முடியும். எல்லாரும் விசுவாசத்தோடு நாம் பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். Thank you, Jesus. பாடுவோமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். பாடுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், காடைகள் வரவழைத்தார், நன்றி சொல்லுவோம். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். ஆமென். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். திருப்தியாக்கி நடத்திடுவார், துன்பமா துயரமா தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். மீதம் துன்பமா துயரமா பிறருக்கு கொடுக்க வைப்பார். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட கூடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட கூடை போன்றதம்மா. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், நீ கலங்காதே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா
அது தனிப்பட்ட போதமா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை இயேசு தேடி வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா போதும் பயந்தது, எழுந்து வா போதும் பயந்தது. உன் புயல் காற்று இன்றோடு வாய்ந்தது, உன் புயல் காற்று இன்றோடு வாய்ந்தது. துன்பமா துயரமா அது தனிப்பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தனிப்பட்ட உடை போன்றதம்மா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது, உன் 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 சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது. துன்பமா துயரமா அது தனிப்பட்ட உடை போன்றதுமா. துன்பமா துயரமா அது தனிப்பட்ட உடை போன்றதுமா. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், நீ கலங்காதே. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், இனி கலங்காதே. துன்பமா துயரமா அது தனிப்பட்ட உடை போன்றதுமா, தனிப்பட்ட உடை போன்றதுமா, அது தனிப்பட்ட உடை போன்றதுமா. அப்படியே கைகளை தட்டி ஆமை நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும் போது, நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும் போது துன்பங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் சூரியன் பட்ட உடை காய்ந்து போவது போல காணாமல் போய்விடும், காணாமல் போய்விடும், காணாமல் போய்விடும். உங்கள் வாழ்விலே சுக வாழ்வு துளிர்க்கும், சுக வாழ்வு துளிக்கும். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த புயல் காற்றுகள் எல்லாம் ஓய்ந்து போகும். உங்களுக்கு எதிராக எழுப்பி இருக்கிற எல்லா புயல் காற்றுகளும் ஓய்ந்து போகும், ஓய்ந்து போகும், ஓய்ந்து போகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சுக வாழ்வு உங்களுக்கு துளிர்க்கும், சுக வாழ்வு உங்களுக்கு துளிர்க்கும், சுக வாழ்வு உங்களுக்கு துளிர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளிலே இருக்கிற உங்களை கர்த்தர் வெளிச்சத்திலே கொண்டு நிறுத்துவார். இருளில் இருக்கிறேனே, இருள் நிறைந்து இருக்கிறதே, இருள் என் வாழ்விலே நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிற உன் வாழ்விலே கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார், வெளிச்சத்தை தோன்ற பண்ணுவார். உன்னை பிரகாசிப்பார், உங்களை பிரகாசிப்பார், உங்களை பிரகாசிப்பார், உங்களை பிரகாசிப்பார். ராபா பாபா 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 சாந்தாலா ராகாபாலா தூராபாலா ரீபா பாபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். தினம் தினம் நாம் இயேசுவை தேடும்போது அவர் நம்முடைய அத்தனை தேவைகளிலும் அற்புதங்களை செய்வார். அவர் இரக்கமுள்ளவர், நம்மை மறவாமல் நினைக்கிறவர், சிறந்த நாமத்துக்குரியவர், என்றென்றைக்கும் துணையாய் இருப்பவர். நம்ம எல்லாரும் ஆராதனை பாடலாக இந்த பாடலை பாட போறோம். தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துய்த்திடுவோம் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். விண்ணில் மகிமை உடையவர், மண்ணில் சமாதானம் தருபவர், உங்களிலும் என்னிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், அவர் பெயர் சொல் அழைத்தால் உடனே வருபவர். ஆமென்.
துதித்திடுவோம். இரக்கம் ஒருக்கம் நிறைந்தவரே, மறவாமல் நம்மை காப்பவரே. இரக்கம் ஒருக்கம் நிறைந்தவரே, மறவாமல் நம்மை காப்பவரே. சிறந்த நாமம் உடையவரே, அரணான துணையாய் இருப்பவரே. சிறந்த நாமம் உடையவரே, அரணான துணையாய் இருப்பவரே. தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவே. தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவே. அன்பின் உருவம் உடையவரே, ஆண்டவர் அகிலத்தை சிருஷ்டித்தாரே. அன்பின் உருவம் உடையவரே, ஆண்டவர் அகிலத்தை சிருஷ்டித்தாரே. ஆறுதல் எல்லோருக்கும் தருபவரே, அன்னையைப் போல அழைப்பவரே. ஆறுதல் எல்லாருக்கும் தருபவரே, அன்னையைப் போல அழைப்பவரே. தினம் தினம் தேவனையே மனம் மகிழ்ந்து வாழ்த்திடுவே. தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். விண்ணில் மகிமை உடையவரே, மண்ணில் சமாதானம் தருபவரே. விண்ணில் மகிமை உடையவரே, மண்ணில் சமாதானம் தருபவரே. தினமும் வாழ்பவரே, உன்னில் அழைத்தால் வருபவரே. தினமும் வாழ்பவரே, உன்னில் அழைத்தால் வருபவரே. தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். அப்படியே கைகளை தட்டி ஆமென். மண்ணில் மகிமை, விண்ணில் மகிமை உடையவர், மண்ணிலே நமக்கு சமாதானத்தை தருகிறவர். என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர். அவருடைய சமாதானத்தை இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் நீங்கள் கர்த்தரால் பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல விளைக்காக ஸ்தோத்திரம். கடந்த 3 மாதங்களும் பத்திரமா எங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே முதல் வாரத்திலே கர்த்தரை துதிக்க ஆராதிக்க நீர் எங்களை கொண்டு வந்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தாவே கண்மலையின் தேனையும் உச்சிதமான கோதுமையினாலும் எங்களை திருப்தியாக்குவேன் என்று என் தேவன் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறக்கப்பட்ட செங்கடல் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கண்மலை புறப்பட்ட தண்ணீர் எங்களுக்காகவும் கடந்து வர போறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே
குறைவின்றி எங்கள் தேவன் எங்களை வழிநடத்த போறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாடல்களுடைய கிருபை இருந்தது. நாங்கள் ஆராதிக்கும் போது தேவ மகிமையை காண கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். துன்பமும் துக்கமும் எங்கள் நேக்கில் வரும்போது அது வெயில் பட்டால் காய்ந்து போகும். நீதி சூரியனாகிய கர்த்தர் வரும்போது எந்த துன்பமும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் கர்த்தரை மாற்றுவீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை துதிக்க ஸ்தோத்தரிக்க ஒவ்வொருவருக்கு நீ பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு பெருக்கத்தை பொருளாதாரத்தில் பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். எங்கள் சபையில் பொருளாதாரத்தில் சபையின் ஜனத்தில் திரட்சி ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதிகள் நீங்கி பிள்ளைகள் சுகமாயிருக்க கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறைவை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தை இந்த மாதத்தில் எங்கள் சபையிலும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்படியே காணப்படும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, தேவ செய்தியுடைய கருத்தில் கொடுக்கிறோம். வாக்கு தத்தத்திற்காக எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற உதவி செய்யும். நாங்கள் வைத்திருக்கிற தசோபாகங்கள் ஸ்தோத்திர காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதற்கு பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் கட்டளையிடும். வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் வியாதி நீங்கி சுகமாய் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி கர்த்தரால் மாற்ற முடியும். கர்த்தர் அதை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை நேரம். ஒரு பாடலை பாடும்போது நாம் காணிக்கை செலுத்தி தேவனை கனம் பண்ணலாம். Thank you, Jesus. திருவாருள் தோற்றமே மெய்மனதானந்தமே செய்ய நின் செம்பாதம் சேவிக்கையுவே ஐயா நின் அடிபணிந்தே செய்ய நின் செம்பாதம் சேவிக்கும் இவ்வேளை ஐயா அடிபணிந்தே தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே மூர்க்கம் குணம் கோபம் மோகம் சிற்றின்பமும் மேற்கொள்ளும் நாச ஏக்கம் தாக்கிடா தடுமாடி தயங்கிடும் வேளையில் தூக்கி தற்காத்தருள்வாய். மூர்க்க குணங்கோபம் மோகம் சிற்றின்பம் மேற்கொள்ளும் நாச ஏக்கம் மூர்க்க குணங்கோப கோகம் சிற்றின்பம் மேற்கொள்ளும் நாச ஏக்கம் தாக்கிடா தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி நற்காத்தருள்வா தாக்கிடா தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி தற்காத்தருள்வா தெய்வத்தின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே
சொந்தம் உனதெல்லாம் சோர வழி செல்ல எந்தாய் துணிவேனோ யான். பந்தி கமலமாம் பூமாலை கோத்து நீர் பொற்பாதம் பிடித்துக் கொள்வேன். சொந்தம் உனதெல்லாம் சோர வழி செல்ல எந்தாய் துணிவேனோயா. சொந்தம் உனதெல்லாம் சோர வழி செல்ல எந்தாய் துணிவேனோயா. பந்தி கமலமா பூமாலை கொத்தூனின் பொற்பாதம் பிடித்து கொள்வே. பந்தி கமலமா பூமாலை கொத்தூனின் பொற்பாதம் பிடித்து கொள்வே. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மான தானந்தமே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்தே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்தே. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மான தானந்தமே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். நாங்கள் உடைய பலத்த கரத்துக்குள் இருக்கும்போது நீர் எங்களை நிச்சயமாய் உயர்த்துவீர் என்ற அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் இடத்தில் ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு, உம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு, ஒரு காரியத்தில் உம்முடைய பிள்ளைகள் வெட்கமடைந்து போகாதபடிக்கு நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் இன்றைக்கே செய்துவிடும்படி ஜெபம் பண்ணுகிறோம். தேவரீர், இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்த எல்லா விதமான துதி பலிகளை, நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை நீ கேட்டளினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜீவனத்துக்கென்று, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவனத்துக்கென்று நீ கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து, வருமானங்களிலிருந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கு காணிக்கையாக, தசபாகமாக, மிஷன் காணிக்கையாக, வேதாம மொழிபெயர்ப்புக்கான காணிக்கைகளாக, ஸ்தோத்திர காணிக்கைகளாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் தருகிறோம். நீர் அதை வாங்கி ஆசீர்வதித்த இடத்திலே தாரும். எப்படி 12 குடநடை மீது எடுக்கும்படி அற்புதம் செய்கிறோம், அப்படியே கொடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்விலும் உமக்கென்று உற்சாகமாய் காணிக்கைகளையும் தசபாகங்களையும் படைத்த ஒவ்வொருவரும் மீதம் எடுக்கும்படிக்கு வாழ்விலே அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவரீர், இப்போதும் அடிமையை நீர் மறைத்துக் கொள்ளும் இந்த மாதத்துக்குரிய மன்னாவை, வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரப்புகிறீர். அதை நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை சுதந்திரமாக்கிக் கொள்வதற்கு தேவ பலத்தினால் எங்களை நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை முடிவில் இருக்கிற நற்கருணை ஆராதனை ஆசீர்வதித்து தருவீராக. நீர் மாத்திரம் ஐயப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
ஒரு சில அறிவிப்புகள். தொடர்ந்து நாம் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். ஆராதனை முடிந்ததும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். ஆண்டவர் இயேசு எப்படி நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறாரோ அதுபோன்று தண்ணீரில் இயேசு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றது போல நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் இந்த நற்கருணையிலே பங்கு பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை. மாலை 6:30 மணிக்கு எப்போதும் போல் சபையிலே துதி ஆராதனை நடைபெறும். நீங்கள் அதிலே பங்கு பெற உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு மறுநாள் 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 30ஆம் தேதி புதன்கிழமை வரையிலும் தினமும் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை VBS நடைபெறும். ஒரு நாளைக்கு 2 பாடங்கள் நடத்தப்பட்டு மதிய உணவுடன் தினமும் வகுப்புகள் நடைபெறும். ஆகவே இதற்கு நீங்கள் ஆசிரியர்கள் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் ஆசிரியராய் VBS வகுப்பு நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் அந்த மாணவர் கேடு, எந்த வகுப்பு நடத்தப் போகிறீர்கள் என்கிற அந்த மாணவர் கேடும் அதுபடி ஆசிரியர் கையிடும் உங்கள் கையிலே கொடுக்கப்படும். நீங்கள் நின்று ஒரு 5 நிமிடம் நின்று பாஸ்டர் மாவட்டத்திலே வாங்கி செல்லும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த 3 நாள் மதிய உணவு மற்றும் பரிசு பொருட்கள் போன்ற தேவைகளுக்காக நமக்கு சுமார் 30,000 வரை தேவைப்படும். சபையார் நீங்கள் ஜெபம் செய்கிறீர்கள். இதற்காக உங்களை கர்த்தர் ஏவும் போது நீங்கள் தேவைக்காக தாராளமாய் கொடுக்கவும் உங்களை அன்போடு கேட்கிறோம். வருகிற வாரம் நம்முடைய குருத்தோலை ஞாயிறு ஆராதனை சிறப்பாக நடைபெறும். குருத்தோலைகளை நாம் கையில் ஏந்தி பாடல் வேளைகளிலே பாடி கர்த்தரை மையப்படுத்த இருக்கிறோம். ஆக வருகிற வாரம் நீங்கள் இந்த குருத்தோலை ஞாயிறுக்கு விசேஷமான அந்த ஜெபத்தோடு வர உங்களை அன்போடு கேட்கிறோம். வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி நமக்கு குட்பிரேடை ஆராதனை காலை 9 மணியிலிருந்து 12:30 மணி வரை நடைபெறும். அதுபோல வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி ஈஸ்டர் ஆராதனை அதிகாலை 5:30 மணிக்கு நடைபெறும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலும் தேவனுடைய மகிமை நிரம்பி வழிய சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் உள்ள தொடர் ஜெபத்தில் அவரவர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட 15 நிமிட ஜெப நேரத்தில் ஞாயிறு ஆராதனைக்காய் ஜெபிக்கும் போது மேலே சொல்லப்பட்ட அறிவிப்பில் கொடுக்கப்பட்ட அந்த விசேஷித்த ஆராதனைகளுக்காக VBSக்காகவும் நீங்கள் தினமும் அல்ல 5 நிமிடம் அந்த ஜெபத்திலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சபையார் யாவரும் உங்கள் குடும்பங்களிலே தினமும் ஞாயிறு ஆராதனைக்காகவும் விசேஷ ஆராதனைகளுக்காகவும் 5 நிமிடம் குடும்ப ஜெபத்திலே நீங்கள் தினமும் ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தினமும் காலையிலும் இரவிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் குடும்ப ஜெபம் நடைபெறட்டும். எத்தனை வீடுகளிலே குடும்ப ஜெபம் நடைபெறுகிறது எனக்கு தெரியாது. ஆகிலும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் இரவிலும் நீங்கள் குடும்ப ஜெபத்திற்கு குறைந்தது 15 நிமிடம் ஆகிலும் நீங்கள் ஒதுக்கி குடும்பமாக நீங்கள் ஜெபம் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தினமும் தவறாமல் 2 வேளையிலும் ஜெபம் பண்ணுங்கள். அதுபோல் நம்முடைய ஏஜி கேம்ப்சைட் கட்டிட தேவைகளுக்காக சபையார் எல்லா குடும்பத்திலும் அவருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஸ்தாபன தலைவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த மாதம் கடைசி வாரத்திற்குள் நீங்கள் அதற்கான பணங்களை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் போன வாரம் சொன்னது போல ஒரு குடும்பம் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறது, இன்னொரு குடும்பம் 5,000 கொடுத்திருக்கிறது, ஒரு சில குடும்பங்கள் 4,000 கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளெல்லாம் வந்தாலும் நமக்கு 50,000 கூட என்ன தாண்டவில்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரிய காரியம். அப்படி என்ன தெரிகிறது, பெரும்பாலானவர்கள் இன்னும் கொடுக்கவில்லை என்பது தெரிகிறது. ஆகவே நீங்கள் கொடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கும் போது நீங்கள் அதற்கு தடையா இருக்க வேண்டாம். கொடுத்து இந்த காரியத்திலே நீங்கள் உதவ உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. அதில் உங்களுக்கு குறைந்தது 2,000 ரூபாய் என்றாலும் அதிகபட்சம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ
அவளுக்கு கொடுக்கலாம் என்று நம்முடைய ஸ்தாபன தலைவர்கள் கேட்டிருக்கிறார்கள். மதுரையில் இந்த கேம்ப் சைட்டில் இருக்கிறது. நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே இதை மனதில் வைத்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறேன். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நமக்கு வாக்குத்தத்தமாக தேவன் தந்திருக்கிற வசனம் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்பிவித்து உனக்கும் இந்த நகரத்துக்கும் ஆதரவாயிருப்பேன். கண்ணீரின் ஜெபத்திற்கு எசேக்கியா ராஜா அவன் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற எசேக்கியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எசேக்கியாவே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை தப்பித்து உனக்கு ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தரால் சொல்லப்பட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த எசேக்கியாவை போல கண்ணீரோடு நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் கண்ணீரோடு ஒரு ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கண்ணீரோடு விண்ணப்பம் கொண்டிருக்கிற என் ஜனமே, தேவ பிள்ளையே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியாவுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு ஆதரவாயிருப்பேன், நான் அசிரியாவின் கைக்கு உன்னை தப்பித்து உனக்கு ஆதரவாயிருப்பேன், இந்த நகரத்துக்கும் ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அப்படி ஆண்டவர் அவனுக்கு ஆதரவாயிருந்தாரா? தாம் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றினாரா என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். அதற்கான விடையை நாம் 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே காண முடியும். வாசியங்கள் 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் எருசலேம் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேம் குடிகளையும் அவனை சார்ந்திருக்கிற ஜனங்களையும் அவர் அசிரியாவின் கைக்கு நீங்களாக்கி விலக்கி மாத்திரமல்ல, சுற்றுப்புறத்தாருடைய கைகளுக்கும் விலக்கி ஆதரித்து நடத்தினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆனால் தான் வாக்கு கொடுத்ததற்கு அதிகமாகவே ஆண்டவர் எசேக்கியாவுக்கு செய்தார். அல்லேலூயா. அசிரியா ராஜாவின் கைக்கு உன்னை தப்பிப்பேன், உன்னை ரட்சிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அதற்கு அதிகமாகவே கர்த்தர் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு செய்ததை குறித்து பார்க்கிறோம். சுற்றுப்புறத்தாரின் கைக்கும் நீங்களாக்கி அவனை கர்த்தர் தப்பிக்கும்படிக்கு அவனுக்கு ஆதரவாயிருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவனுடைய சபைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிற அந்த நிருபத்தில்
1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்கிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10:13 வாசியுங்கள். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாருங்கள், தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய திராணிக்கு மேலாக அவர் சோதிப்பதற்கு நம்மை ஒருபோது ஒப்புக் கொடுக்க மாட்டார். அநேக நேரம் சொல்கிறோம், இந்த கஷ்டம், இந்த துன்பம் என்னுடைய திராணிக்கு அதிகமா இருக்கிறது, இந்த தேவை என் திராணிக்கு அதிகமான தேவை என்று பல்வேறு காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். ஆண்டவர் ஒருபோது நம்முடைய திராணிக்கு மேலாக ஒரு கஷ்டத்தையும் நமக்கு வரவிட மாட்டார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்படி வருகிற அந்த சோதனைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, தேவைகளை தாங்கிக் கொள்வதற்கு தேவையான பலனை அவர் தருவது மட்டுமல்ல, அதோடு தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு போக்கை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. நமக்கு பலனை தாங்குவார், தாங்க முடிய அளவுக்கு பலனை தருவார். எவ்வளவு நாள் நம்மை தாங்கிக் கொள்ள முடியுமோ அத்தனை நாளுக்கும் அவர் பொறுமையா இருப்பார். அது பிற்பாடு இவனால் தாங்கிக் கொள்ள முடியாது, இவர்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாதுங்கிற ஒரு நிலையை நம்மிலே காணும் போது, உங்களிலே பார்க்கும்போது தப்பிக் கொள்வதற்கான போக்கை உடனே உண்டு பண்ணி தருவார். அல்லேலூயா. அதுவரையிலும் அந்த காரியத்தில் நாம் பொறுமையா இருக்க வேண்டும். ஆம், கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை ராஜாக்களின் கைக்கு, அதிகாரம் உள்ளவர்களின் கைக்கு, சத்துருக்களின் கைகளுக்கு, உங்கள் மேல் யுத்தம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டவர்களின் கைகளுக்கு, உங்களுக்கு தீங்கு செய்வதிலே உறுதியாக இருக்கிறவருடைய கைகளுக்கு, உங்களோடு போராடுகிறவர்களை எதிர்வினை ஆற்றாமல் அமைதியா இருந்தும் உங்களுக்கு தீங்கு செய்வதிலே கண்ணும் கருத்துமாய் இருக்கும் கைகளுக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை விலைக்கு தப்புவித்து ரட்சிப்பதோடு, உங்கள் சுற்றுப்புறத்தார் யாவுடைய கைகளுக்கு விலைக்கு தப்புவித்து ரட்சிப்பது நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் இப்படி இருக்கலாம். அதிகாரம் உள்ளவர்களுடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறது, சத்துருக்கள் கை எனக்கு விரோதமா இருக்கிறது, அநேகர் எனக்கு விரோதமாய், என் குடும்பங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதில் அவருடைய கைகள் எனக்கு உங்களுக்கு விரோதமா இருக்கிறது, தீங்கு செய்ய வேண்டும் என்று அவருடைய கைகள் கூடியிருக்கிறது. அவர்கள் இப்படி பல்வேறு நெருக்கங்களை, இடையூறுகளை, துன்பங்களை எனக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும், நான் அமைதியா இருந்தாலும், அவர்கள் தொடர்ந்து தீங்கு செய்வதிலே கண்ணும் கருத்துமாயிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே, கர்த்தர் இவர்கள் கைகளுக்கு என்னை தப்பிக்க மாட்டாரா? இவர்கள் கையிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டாரா? என் குடும்பத்தை விடுவிக்க மாட்டாரா? என் பிள்ளைகளை விடுவிக்க மாட்டாரா? என் காரியங்களை விடுதலை தரமாட்டாரா என்று இன்றைக்கு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்து சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆதரவாயிருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறார், உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு பதில் தருவது மாத்திரமல்ல, உங்களை யாருடைய கைகளுக்கு தப்பிக்க வேண்டுமோ, யாருடைய கைகளுக்கு விலக்கி உங்களை பாதுகாக்க வேண்டுமோ, யாருடைய கைகளிலிருந்து உங்களை ரட்சிக்க வேண்டுமோ, உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டுமோ, உங்களுடைய குடும்பத்தை ரட்சிக்க வேண்டுமோ, அவர் ரட்சிப்பார். அது மாத்திரமல்ல, சுற்றுப்புறத்தார் எல்லாருடைய கைகளுக்கு விலக்கி உங்களை ரட்சித்து உங்களை காக்க அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு எப்படி ஆண்டவர் எசேக்கியாவுக்கும் அவனை சார்ந்திருந்த குடிகளுக்கும் அவர்களை சுற்றுப்புறத்தார் எல்லாருடைய கைகளுக்கும் விலைக்கு தப்பித்து அவனுக்கு ஆதரவா இருந்தாரோ, ஆதரவாய்ந்தவன் நடத்தினாரோ, தான் சொன்னபடியே தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரோ, அதே போல கர்த்தர் இன்றைக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. யார் யாருக்கு இந்த ஆசீர்வாதம் அருளப்படும், யார் யார் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது வாசியுங்கள், 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே
தயசேகர கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றான். ஆசீர்வதிக்கப்படுவானாக. பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் நம்முடைய ஆதரிக்கிற சுதந்திரவாளிகள் ஒருவனுமாய் இருக்கிறான் என்று நகோமி ரூத் இடத்துல, தன்னுடைய மருமகிடத்துல நம்மை ஆதரிப்பதற்கு ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான் என்று போவாசை குறித்து சொல்றதை குறித்து பார்க்கிறோம். நகோமி போவாசை குறித்து உன்னையும் என்னையும் ஆதரிக்கிற ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான், அந்த மனுஷன் நம்மை ஆதரிப்பான் என்று அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் அந்த போவாஸ் நகோமி தனக்கு சொன்ன அந்த ரூத் சொன்னபடி அந்த போவாஸ் நமக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு மனிதன் என்று நம்பி அவனை ஆதரவை தேடி போன போது அந்த மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ரூத் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கிறோம். வசனத்தை வாசியுங்கள். மகளே, பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். நீ குணசாலி என்பதை ஊரார் எல்லாரும் அறிவார்கள். என் ஜனங்கள் எல்லாரும் அறிவார்கள், என் ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், நான் உன்னை ஆதரிக்கிறேன் என்பது மெய்தான். ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் என்று அவன் கொஞ்சம் விலகிக் கொள்வதை குறித்து பார்க்கிறோம். நான் சுதந்திரவாளி என்பது உண்மைதான், நான் உன்னை ஆதரிக்க வேண்டிய என்பது உண்மைதான். ஆனாலும் என்னிலும் கிட்டின ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான், அவன் இதைவிட அவன் அதுக்கு பொறுப்பா இருக்கிறான், அவன் உன்னை ஆதரிப்பான், பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லி அவளுக்கு ஆலோசனை கொடுக்கதை குறித்து பார்க்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரரும் வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை, தேவ ரகசியத்தை தேவன் தனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். நம்ம எல்லாரும் புறஜாதிகள், யூதர்களை தவிர மற்ற அனைத்து ஜனங்களும் ஆண்டவருடைய பார்வையில நாம் புறஜாதிகள், ஆண்டவருடைய மனிதர்கள் தான். ஆனாலும் கர்த்தர் முழு உலகத்திலும் இந்த யூதர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார், அவர்களை தம்முடைய ஜனங்கள் என்று சொன்னார். மற்ற உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் புறஜாதிகளாய் எண்ணப்பட்டார்கள். இவருடைய புறஜாதிகளாய் இருந்த நம்மை ஆண்டு சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரரும் வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளியுமா இருக்கிறோம் என்று அந்த தேவ ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புறஜாதிகளாகிய நாம் ஆண்டவர் நம்மை ஆண்டவர் நம்மை சுதந்திரவாளியாய், நமக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறவர் ஆண்டவர் நமக்கு சுவிசேஷத்தினாலே அந்த சுதந்திரவாளியா இருக்கிற கிருபையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இருக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இன்னொரு காரியம் வாசிக்கிறோம். வாசிங்க. இப்படிப்பட்ட போதனைகள் 3:23 தொடர்ந்து. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அவர் சொல்வதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, நாம் புறஜாதிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே நாம் அவருடைய சுதந்திரராய் மாறுகிறோம், அவருடைய சுதந்திரத்துக்கு பங்காளிகளாய் மாறுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் அவருடைய சுதந்திரத்துக்கு பங்காளிகளாக நாம் அவரை நம்ம ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவரை கிறிஸ்துவாகிய தலையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கொலோசியர் 2:18 வாசிக்கிறோம். தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அந்த 18 வசனத்தின் பிந்தின பகுதி வாசி. கொலோசியர் 2. தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் பற்றி கொள்ள வேண்டும். அப்படியே பற்றி கொள்ளாமல் என்று சொல்லி இருக்கிறது. அநேகர் கிறிஸ்துவாகிய தலையை பற்றி கொள்ளவில்லை, தலையை பற்றி கொள்ளணுமா? இந்த தலை யார் என்று சொல்லும்போது எபேசியர் 5:23 வாசிக்கிறோம்.
கிறிஸ்துவே சபைக்கு தலையா இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. நம்முடைய புறஜாதிகளாகிய நாம் ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறவராய் நமக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்றால், நம்மை ஆதரித்து நடத்த வேண்டும் என்றால், நாம் அவருடைய சுதந்திரராய் மாற வேண்டும், அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். கிறிஸ்துவை தலையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எபேசியர் 5:23 தலையை அநேகர் பற்றி கொள்ளல. அநேகர் அந்த தலையை பற்றி கொள்ள கிறிஸ்துவை பற்றி கொள்ளாதனால அவர்கள் அவருடைய ஆதரவை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் அவருடைய ஆதரவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றார் கிறிஸ்துவாகிய தலையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவரை பற்றி கொள்ளும் போது எந்த பாடுகள் வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், நம்மை போராடுகிற மக்கள் அநேகர் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் நாம் அவரை பற்றி கொள்ளும் போது அவர்கள் கைகளுக்கெல்லாம் நம்மை விலக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவாகிய தலையை நாம் பற்றி கொள்ளும் போது, அவரை பற்றி உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவர் நம்முடைய வாழ்விலே நமக்கு வருகிற எல்லா விதமான நெருக்கத்திலிருந்தும், நமக்கு வருகிற எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும், நமக்கு வருகிற எல்லா துன்பங்களிலிருந்தும், நமக்கு துன்பங்களை கொடுக்கிற கையிலிருந்தும் நம்மை தப்பி வைத்து அவர் நமக்கு ஆதரவாய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்றார். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் விலைக்கு, எல்லாருடைய கைகளுக்கு விலைக்கு, போராடுகிறவர்கள் கைகளுக்கு விலைக்கு, தீமை செய்கிறவருடைய கைகளுக்கு விலைக்கு அவர் உங்களை விடுவித்து ரட்சித்து உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டும் என்றால், முதலாவது கிறிஸ்துவாகிய தலையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை நாம் பற்றி கொள்ள வேண்டும், அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாது. இரண்டாவதாக ஏசாயா 42:1 வாசியுங்கள். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆதரிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? நான் தெரிந்து கொண்டவர்களா இருக்கணும், என் ஆத்மாவுக்கு பிரியமானவர்களா இருக்கணும், என் ஆவியை பெற்றவர்களா இருந்தா நான் அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்கிறார். நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் யாரை ஆதரிக்கிறேனோ அவர் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கணும், அவர்கள் என் ஆத்மாவுக்கு பிரியமானவர்களா இருக்கணும், என் ஆவியை அவர்கள் பெற்றிருக்கணும். இந்த 3 அனுபவங்கள் இங்கே சொல்லி இருக்கு. ஒரே வசனத்துல 3 அனுபவம் சொல்கிறது. நான் ஒருவனை ஆதரிக்க வேண்டும் என்றால், நான் ஆதரிக்கிற தேவ பிள்ளையா இருக்க வேண்டும் என்றால், நான் ஆதரிக்கிறவர் என் தாசன் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? 3 காரியம் சொல்லி இருக்கிறது. தெரிந்து கொண்டவர்களா இருக்கணும், ஆத்மாவுக்கு பிரியமானவர்களா இருக்கணும், தம்முடைய பரிசுத்தாவின் ஆவியை பெற்றவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கு. யோவான் 15:16 ஆண்டவரே சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதை குறித்து பார்க்கிறோம். எப்ப தெரிந்து கொண்டாராம்? எபேசியர் 1:4 சொல்லி இருக்கிறது. உலகம் தோன்றும் முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காய் தெரிந்து கொண்டார்? அந்த எபேசியர் 1:4 பார்க்கிறோம், நாம் அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் முட்டவர்களுமாய் இருப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவருக்கு முன்பாக நாம் நம் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதற்காய் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? அவர் உலகம் தோன்றும் முன்பாகவே உங்களை என்னை தெரிந்து கொண்டார். அவர் எதற்காய் நம்மை தெரிந்து கொண்டாராம்? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கைகள் அனைத்திலும் அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செயல்கள் அனைத்திலும் அவர் நம்மிலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அதோடு கூட இன்னொரு காரியத்தை நாம் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அவருக்கு முன்பாக குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டாராம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 18 19 வசனங்கள் மாறி பார்க்கிறோம். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போனான், முழுவதும் போஜனம் பண்ணவில்லை, கீத வாக்கியங்களை முதலானவைகளை தண்டத்திற்கு வர விட்டவில்லை, எவ்விதமான சந்தோஷத்துக்கு இடம் கொடுக்கவில்லை, நித்திரையும் அவனுக்கு வராமற் போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த ராஜாவை பற்றி விவரம் காண்கிறது. அவன் ராஜ்யம் முழுவதையும், அன்றைக்கு இருந்த உலக நாடுகள் அனைத்தையும் ஆட்சி செய்த ஒரு ராஜா என்று பார்க்கிறோம். எஸ்ஸர் 1:1 சொல்லி இருக்கிறபடி 120 நாடுகளுக்கும் அவன் தான் ராஜாவா இருந்தான். இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் இருக்கிற அத்தனை தேசங்களுக்கும் ராஜாவா இருந்தான். அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் 120 நாடுகளிலும் 124 அதிபதிகளை அவன் ஏற்படுத்தினான்னு பார்க்கிறோம். ஒவ்வொரு நாடுகளையும் ஆட்சி செய்வதற்கு எல்லா நாடுகளையும் தன்னுடைய கையின் கீழே கொண்டு வந்து உலக நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கிறான்.
127 நாடுகள் அக்காலத்தில் இருந்தது. 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை சொல்லி இருக்கிறபடி அந்த 120 நாடுகள்ல 124 நாடுகளில அதிபதிகளை ஏற்படுத்தி வைத்தார். மேலும் 3 பிரதானிகளை ஏற்படுத்தினா அந்த பிரதானிகள்ல 3 பேர் இருந்தா அது தானியேல் ஒருவன். இந்த தானியேல் இந்த 127 பேருக்கும் தலைவனா இருந்தான் என்று பார்க்கிறோம். அதிபதி பிரதானமானவரா இருந்தான். வீட்டுல போய் இந்த வசனத்தை வாசி பாருங்க. தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேலானவகான ஏற்படுத்துவதற்கு ராஜா நினைவு கொண்டிருந்தான். 127 நாடுகள் இருக்கிறது. 124 தேசாதிபதிகளை ஏற்படுத்துகிறான். பிரதானிகள் 3 பேரை ஏற்படுத்துகிறான். அந்த பிரதானிகள் எல்லாருக்கும் மேலாக தானியேலை ஏற்படுத்துகிறான். இது தானியேலுக்கு இன்னொரு பெரிய அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறான். தன் தேசம் முழுவதற்கும் ராஜாவுக்கு கீழ் யோசேப்பு போல அதிகாரத்தை கொடுப்பதற்கு நினைவு கொண்டான். இது மற்ற பிரதானிகளுக்கு பிடிக்கல, விரும்பல. அவங்கள பொறாமை கொண்டாங்க. அவங்கள குற்றம் கண்டுபிடிப்பதற்கு காரியத்தை யோசித்தார்கள். 4ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதி. அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடியினால் அவன் மேலே சுமத்த யாதொரு குற்றத்தை அவனிலே காணவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை குற்றம் கண்டுபிடிப்பதற்கு பல்வேறு காரியங்கள் அவன் மேலே குற்றத்தை சாட்டு ராஜா முன்பாக குற்றவாளியை நிறுத்துவதற்கு பிரயாசப்பட்டாங்க. ஆனால் ஒரு குற்றத்தை அவனிலே காண முடியவில்லை. கடைசி அவர் விஷயத்துல தெய்வீக காரியத்துல மாத்திரம் அவனை குற்றம் சாட்ட முடியும் என்று சொல்லி ராஜாவிடத்துல ஒரு காரியத்தை கொண்டு போனாங்க. ராஜாவே, உம்முடைய ராஜ்யத்துல முழு உலகத்துக்கு நீ ராஜாவா இருக்கிறீர். 30 நாள் அளவும் உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் ஒருவரும் தங்கள் தேவனை வணங்கக்கூடாது. 30 நாள் அளவும் எந்த ஒரு மனிதனும் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, எந்த மனுஷனையும் வணங்கக்கூடாது. மீறி அவன் ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கினால் சிங்கங்களின் கெவியிலே அவன் தூக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ராஜாவிடத்துல கொண்டு போனாங்க. ராஜாவும் பார்த்தா அது நல்லதான இருக்குது, நம்ம முழு உலகத்துக்கு ராஜாவா இருக்கிறோம், இந்த அதிபதிகள் எல்லாம் வந்து சொல்றாங்க நல்லாதானே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவன் கையெழுத்து வைத்து விட்டான். இப்போ கையெழுத்து வைத்து விட்டது தானியேலுக்கும் தெரியும். இந்த தானியேலை தான் ராஜா தன்னுடைய தேசத்துக்கெல்லாம் அதிகாரியாய் வைப்பதற்கு எண்ணம் கொண்டிருக்கிறான். எல்லா பிரதானிகளுக்கும் தெரியும், தேசாதிபதிகளுக்கும் தெரியும். இப்போ தானியேல் என்ன செய்கிறான்? ராஜாவுடைய கையெழுத்து வைக்கப்பட்ட பின்பும் நீங்கள் 10ஆம் வசனத்தில் வாசித்தால் தெரியும், தான் முன்பு செய்த வந்தபடியே தன் வீட்டுக்குள்ள போனா பலகணிகளை திறந்து வைத்து ஜன்னலை திறந்து வைத்தான். எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டான். தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். தினமும் செய்வது போல ராஜாவுடைய கட்டளை என்ன? 30 நாள் அளவும் ஒருவனும் எந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது. இப்போ தானியேல் ராஜாவுடைய கட்டளையை தெரிந்தும் அவன் தன் தேவனை வணங்காமல் இருக்க முடியல. நம்முடைய சின்ன வயசுல நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்திருக்காங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஓதாமல் கடவுளை வணங்காம ஒரு நாள் கூட இருக்காத. ஒவ்வொரு நாளும் கடவுளை வணங்கு, கடவுளுக்கு நன்றி செலுத்து, கடவுளை துதி, கடவுளை ஆராதனை செய். ஓதாமல் ஒரு நாள் இருக்காதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படினால் இவர்கள் எப்படி இருக்க முடியும்? கடவுளை ஆராதிக்கிற எப்படி கடவுளை ஆராதிக்க இருக்க முடியும்? அவன் எப்போதும் போல அவன் எருசலேமுக்கு நேராக பலகளை திறந்து வைத்து தேவனை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். இது அநேகர் பார்க்கிறாங்க. உடனே ராஜாவிடத்துல கொண்டு போறாங்க. பிரதானமானவனாகிய தானியேல் ராஜாவின் கட்டளை மீறிட்டான். ராஜாவுடைய கட்டளை மீறினால் சிங்கத்தின் கெவியில போடணும். ராஜா இது செய்யப்பட்ட சூழ்ச்சி, தானியேலுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூழ்ச்சி என்று தெரிந்து கொண்டனால அவனை காப்பாற்றுவதற்கு தப்பிப்பதற்கு எவ்வளவு முயற்சி பண்றான், முடியல. கடைசியில அவன் என்ன செய்யறான்? தானியேலை அவர் கையில ஒப்பு கொடுக்கிறான். தானியேல் சிங்க கவியில தூக்கி போட போறாங்க. அவன் கையெல்லாம் கட்டுறாங்க. ராஜா அந்த தானியேல் பக்கத்துல போய் ஒரு காரியம் சொல்லுகிறான். ராஜா சொல்ல ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தானியேலே, அவன் செய்கிறான், தானியேலே,
தேவன் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்பிக்க வல்லவராயிருப்பார் என்று சொல்லி அவனை சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. வசனம் என்ன? வசனம் என்ன? 16 6:20 வசனத்தை வாசிங்க. இல்ல முதல். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். 16 வசனம் வாசிங்க. ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பாருங்க, ராஜா அவனை தப்பிப்பதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணான். அவனை மேல தவறான குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க. இவனுக்காக தான் இந்த சட்டத்தையே கொண்டு வர செய்திருக்கிறாங்க. இந்த சட்டம் இவனுக்காய் கொண்டு வரப்பட்ட சட்டம் என்பது முதலாவது தெரிந்திருந்தா கையெழுத்திருக்க மாட்டேன், சமயத்திருக்க மாட்டேன். ஆனால் இப்போது வசமாக தானியேலை சிக்க வைப்பதற்காக, தானியேலை நமக்கு குற்றவாளி என்று சாட்டுவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவனை தப்பிக்க வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி பண்ணா, முடியவில்லை. கடைசியாக அவனை சிங்கங்களின் வாய்களுக்கு சிங்கக்கபியில் போடுவதற்கு உத்தரவு கொடுக்கிறான். உத்தரவு கொடுக்கும் முன்பாக அவன் பக்கத்துல போய் சொல்லியிருப்பான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்பிக்க வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு தன் அரண்மனைக்கு போறான். அரண்மனைக்குள்ள சாப்பிடல, ருசியான எந்த பதார்த்தையும் தண்டத்துல கொண்டு வரவில்லை, பசியா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, எந்த சந்தோஷமான காரியத்துக்கு இடம் கொடுக்கல, தனிமையா இருக்கிறான். இரவு முழுவதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். தானியேல் தப்பி வைக்கப்படுவானா? தானியேல் ஆராதிக்கிற தேவன் அவனை காப்பாற்றுவாரா? சிங்கள் அவனை கொண்டு போடுமா? அவன் காப்பாற்றப்படுவானா? அவன் குற்றவாளி இல்ல, அவன் மேல் எந்த குற்றமும் சுமத்த முடியாதவனா இருந்தான். அவன் உண்மையுள்ளவனா இருக்கிறான். அவன் எப்படி நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொல்லி ராத்திரி முழுவதும் தூங்காம அதிகாலை கிழக்கு ஒழுக்கு முன்பாகவே, சூரியன் உதிக்கும் முன்பாகவே அவன் எழுந்திருந்து கெபியின் வாசல் பக்கத்துல போய் துயர சத்தமா கூப்பிடுறான். துயர சத்தமா எப்படி கூப்பிடுறான்? தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லி அவன் காலையில் எழுந்து அவனுக்கு அந்த கெபியின் அண்டையில் போய் சத்தமிட்டு கூப்பிட்டான. 19-20 வாசிங்க. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? சிங்கங்களின் வாய்க்கு தப்பிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்டபோது அந்த தானியேல் சொல்றான், ஆம் ராஜாவே, நீர் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அதன் வாய்களை கட்டி போட்டார். அது ஏனென்றால் நான் அவருக்கு முன்பாய் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் காணப்படணும், உண்மையுள்ளவர்களாய் காணப்படணும். நாம் குற்றமற்றவர்களாய் காணப்பட்டேன். எபிரேயர் 10:37 சொல்லி இருக்கிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார், அவர் தாமதம் பண்ண மாட்டார் என்று சொல்லிவிட்டு 38 வாசிகள், விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது என்று சொல்லி இருக்கிறது. நாம் ஆண்டவர் ஆத்துமா நம்ம மேல் பிரியமா இருக்கணும்னு சொன்னா நாம் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்குகிற அனுபவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அவரை பற்றி கொண்டிருக்கணும், தலையாய் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கணும். துன்பம் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, அவமானங்கள் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஆசீர்வாதங்கள் நம்ம எடுபட்டு போனாலும் சரி, இச்சு பரத்தார் எல்லாரும் விரோதமாக எழும்பி நான் அதை விடாமல் தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாலும் சரி, நாம் அவரை பற்றி கொள்ளணும், பின்வாங்க கூடாது. யோவான் 6:60 இயேசுவின் உபதேசத்தை கேட்ட அநேகர் அது முதல் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்களாம். இயேசுவோடு கூட நடந்தாங்க, இப்ப அவரோடு நடக்கவில்லை, பின்வாங்கி போனாங்க. எப்படின்னா, இது கடினமான உபதேசம், இதை யார் கை கொள்ள முடியும்? உலகத்துல நான் வாழணும்னா இந்த உபதேசத்தின்படி வாழ முடியாது, இந்த சத்தியத்தின்படி நடக்க முடியாது, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்க முடியாது, அப்படி வழி நடக்க முடியாது. உலகத்துல வாழணும், உலகத்துல பிழைக்கணும்னா உலகத்தோடு ஒத்து போகணும், உலகத்தோடு தான் இருக்கணும். உலகத்தை விட்டு இப்படி நடக்க முடியாது என்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு கொண்டு வருவான். ஆனால் பாருங்கள் எப்படி அநேகர் போனாங்க. இது கடினமான உபதேசம், இப்படி எல்லாம் நம்மால் வாழ முடியாது, இப்படி எல்லாம் ஆண்டவருக்காய் வாழ முடியாது. உலகத்துல வாழணும்னு ஒரு நோய் இருக்குது. நீ உலகத்துல வாழணுமா, உலகத்துல பிழைக்கணுமா, உலகத்தோடு ஒத்து போகணும், உலகத்தோடு நான் சேர்ந்து இருக்கணும்,
அப்படி இல்லாவிட்டால் வாழ முடியாது. இதான் உலகத்துக்குள்ள வாழ்க்கை. இப்ப இயேசு வழி எப்படி நடக்க முடியும்? இயேசு காட்டுற வழியில இயேசுவின் பின்ன எப்படி நடக்கும் என்று சொல்லி அநேகர் அவருடைய போதனையை கேட்டு அது முதல் அவரோடு கூட இல்லாமல் பின்வாங்கி போனது மாத்திரமல்ல, 66 வசனத்தில் வாசிக்கிறோம், அது முதல் அவரோடு கூட இராமல் பின்வாங்கி போனார்களாம். 66 வசனத்தில் வாசிங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவரோடு கூட நடாமல் பின்வாங்கி போனார்கள். இப்ப இயேசு கடைசி அவரோடு கூட இருக்கிறவங்க எத்தனை பேர்னா 12 பேர். இயேசுவை பின்பற்றின சீசர்கள் ஆயிரக்கணக்கான பேர். ஆயிரக்கணக்கான பேரும் உலகத்தோடு நான் ஒத்து வாழ்ந்தாதான் வாழ முடியும். உலகம் போக்கில போனாதான் என்னால் வாழ முடியும், உலகத்துல பிழைக்க முடியும், உலகத்துல வாழ முடியும் என்று அத்தனை பேரும் பின்வாங்கி போனார்கள். கடைசியில 12 பேர் மாத்திரம்தான் இயேசுவோடு இருந்தாங்க. அந்த 12 பேரையும் பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? நீங்களும் பின்வாக்கி தான் இருக்கிறீங்களா? அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஆசீர்வாதம் உம்மிடத்தில் தானே இருக்கிறது. நித்திய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? உம்மிடத்தில் தான் இருக்கிறது. ஆசீர்வாதம் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. நித்திய ஜீவன் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. உதவி ஒத்தாசை உம்மிடத்தில் தான் இருக்கிறது. விட்டு எங்கே போவோம்? போக மாட்டோம் என்று சொல்லி இயேசுவோடு கூட நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், உங்களை குறித்து தவறான காரியங்கள் பேசப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் யாரிடத்தில் போவேன் ஆண்டவரே? நீர்தான் எனக்கு எல்லாம் என்று அவரை நாம் பற்றி கொள்ளணும். தலையாய கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் போது நாம் ஆண்டவர் நமக்கு ஆதரவாயிருப்பார். உங்களுக்கு வருகிற எல்லா துன்பங்களையும் உங்களை விலக்கி காப்பார். உங்களை சுற்றுப்பறத்தார் எல்லாருடைய கைகளுக்கும் உங்களை விலக்கி காப்பார். ராஜாக்குடைய கைகளுக்கு, அதிகாரம் உள்ளவர்களுடைய கைகளுக்கு, பொறாமை உள்ளவர்களுடைய கைகளுக்கு, சத்துரின் கைகளுக்கு நான் விடாம உனக்கு தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருப்பேன் என்று தொடர்ந்து தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு, தொடர்ந்து தொந்தரவு பண்ணி கொண்டாலும் அமைதியா இருந்தாலும் நீ அமைதியாரு, உனக்கு கை பாய்ப்பண்ணி தொடர்ந்து உங்களுக்கு விரதமாய் செயல்படுகிற கைகளுக்கு அவர் உங்களை விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவாகிய தலையை பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர் விடாதிருங்க. எவ்வளவு நீங்கள் அவரை விட்டு விலகி போகக்கூடிய சூழல் இருந்தாலும் அவர் விடாமல் பற்றி கொண்டால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களுக்கு எல்லா கைகள் விலைக்கு உங்களை கர்த்தர் ஆதரவா இருந்து நடத்துவார். 3வது பார்க்கிறோம், ஏசாயா 38 அதிகாரம் 3 வசனத்தை ஒரு வாசியுங்கள். நான் உமக்கு முன்பாய் உண்மையாய் நடந்தேன், மன உத்தவமாய் நடந்தேன், உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும். 3வது, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி நம்ம நடத்தணும். நான் உனக்கு ஆதரவா இருப்பேன், உன் பிள்ளைகளுக்கு ஆதரவா இருப்பேன், உன்னை அசிரியாவின் கைக்கு தப்பி வைப்பதற்கு உனக்கு ஆதரவா இருப்பேன், சுற்றுப்புறத்தார் எல்லாருடைய கைகளுக்கும் தப்பிக்க உனக்கு ஆதரவா இருப்பேன், உன் ஆதரவா இருந்து உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு ஆதரவா இருந்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எசேக்கியாவுக்கு செய்தது போல உங்களையும் கர்த்தர் நடத்த வேண்டும் என்றால், உங்கள் ஆதரவா இருக்க வேண்டும் என்றால், இந்த எசேக்கியாவிடத்திலே 3 காரியம் காணப்பட்டது. அவருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் நடந்தான். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக மன உத்தவமாய் நடந்தான். அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறவனாய் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். 2 நாளாகமும் 32 அதிகாரம் 22 வசனத்துல கர்த்தர் இந்த எசேக்கியாவுக்கு அந்த அசிரியாவின் கைக்கு தப்பி வைத்தது மாத்திரமல்ல, அவன் குடிகளையும் அசிரியாவின் கைகளுக்கு தப்பி வைப்பதற்கு கர்த்தர் ஆதரவா இருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக உண்மையாய் நீங்கள் இருந்தால், அவருக்கு முன்பாக மன உத்தவமாய் நீங்கள் நடந்தால், அவர் பார்வைக்கு எது செம்மையானதோ எது நல்லதோ அதை மட்டும் செய்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார். எப்படி அசிரியாவின் கைக்கு உங்களை தப்பி வைத்தாரோ அதுபோல சத்துருவின் கைகளுக்கு உங்களை தப்பி வைப்பார். மனிதன் உங்களுக்கு சத்துருவா இருக்கலாம். அந்த சத்துரு உங்களுக்கு கொண்டு வந்து இருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள், எந்த விதமான பிரச்சனையா அவைகளுக்கு உங்களை தப்பி வைப்பார். ஒருவேளை பிசாசின் போராட்டங்கள், ஒருவேளை அந்தகார ஆவியின் போராட்டங்கள், அது மூலமா நீங்கள் போராட்டங்களை சந்திக்கலாம். பிரச்சனைகளுக்கு வந்திருந்தாலும் கர்த்தர் அவன் கைகளுக்கும் உங்களை தப்பி வைப்பார். அல்லேலூயா. பிசாசின் கைக்கும் உங்களை தப்பி வைப்பார். சில நினைக்கலாம்,
நான் ஆலயத்து வர்றேன், கர்த்தரை தேடுறேன், ஏன் எனக்கு இது தொடர்ந்து பிரச்சனை? ஏதோ ஒரு போராட்டம் இருப்பது போல எனக்கு தெரிகிறது. ஏதோ ஒரு காரியம் என்னை போராடி கொண்டிருக்கிறது. பிசாசு என்னோடு போராடி கொண்டிருக்கிறான். அசுத்தாவி என்னோடு போராடி கொண்டிருக்கிறது. என் குடும்பத்தோடு போராடி கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகளோடு போராடி கொண்டிருக்கிறது. என் வேலையில என்னோடு போராடி கொண்டிருக்கிறது. சுற்றுப்புறத்தாரை பயன்படுத்தி என்னோடு போராடி கொண்டிருக்கிறது. என்னுடைய ஊழியத்தில் என்னோடு போராடி கொண்டிருக்கிறது. நான் செய்கிற வேலையில் எனக்கு ஆசீர்வாதம் வராதபடி என்னோடு போராடி கொண்டிருக்கிறது. ஒருவேளை மனிதர் உங்களுக்கு போராட்டம் கொடுத்தாலும் சரி, பிசாசு உங்களுக்கு பலவிதமான போராட்டங்களை கொடுத்தாலும் கர்த்தர் அவை கைகளுக்கு எல்லாம் உங்களை மீன்களாய் குடிப்பார். அல்லேலூயா. எப்போது என்றால் அவர் பார்வைக்கு உண்மையான, அவருக்கு முன்பாய் உண்மையா நடக்கும் போது, அவருக்கு முன்பாக மன உத்தமமா நடக்கும் போது, அவர் பார்வைக்கு எது நல்லதோ அதை செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவா இருப்பார். கர்த்தர் உங்களை விலைக்கு, எல்லா கைக்கு விலைக்கு, அது சத்துருவின் கையா இருந்தாலும் சரி, அது மனுஷனுடைய கைகளா இருந்தாலும் சரி, சத்துருவாகிய மனுஷனுடைய கையா இருந்தாலும் அவருடைய கைகளுக்கு எல்லாம் விலைக்கு கர்த்தர் உங்களை தப்பிப்பார், ரட்சிப்பார், காத்துக்கொள்வார். உங்களுக்கு அவர் ஆதரவா இருப்பார். தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவா இருந்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அந்த போராட்டங்களுக்கு வராதபடிக்கு, அந்த ஆபத்துகளுக்கு வராதபடிக்கு, அந்த துன்பங்கள் உங்களுக்கு வராதபடிக்கு, அந்த கஷ்டங்களுக்கு வராதபடிக்கு, சத்துருடைய தடைகள் உங்களுக்கு வராதபடிக்கு, அந்தகார ஆவியின் தடைகள் உங்களுக்கு வராதபடிக்கு காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்து உங்களை கர்த்தர் ஆசீர்வாதம் நடத்துவார். அவர் சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உனக்கும் உன் குடிகளுக்கும் ஆதரவாயிருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் அதன்படியே கர்த்தர் செய்தார். இன்றைக்கும் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். அவர் உங்களுக்கு சொல்கிறார், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று. உன் கண்ணீர் துடைக்கப்படும். ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆதரவாயிருப்பார். ஆதரவாயிருந்து தினமும் உங்களை நடத்துவார். இனி உங்கள் வாழ்விலே போராட்டங்கள் வருவதில்லை. இனி உங்கள் வாழ்விலே சத்துருக்களை மேற்கொள்வதில்லை. இனி உங்கள் வாழ்வில் ஆபத்துகளை வருவதில்லை. எல்லாவற்றுக்கும் உங்களை தப்பி வைக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை விலைக்கு பாதுகாப்பார், தப்பி வைப்பார், அவர் உங்களை ரட்சிப்பார். அவர் உங்களுக்கு எந்நாளும் ஆதரவாயிருந்து உங்களை நடத்துவார். எல்லாரும் எழுந்திருந்து நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தேவன் உண்மையுள்ளவர். அவர் சொல்லுகிறார், எசேக்கியாவே, கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான மகளே, மகனே, கண்ணீரின் ஜபத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான மகளே, மகனே, அநேகருடைய கை உனக்கு உரதுமாய் எழும்பி உன்னை அழிப்பதற்கு பார்க்கிறதோ, அந்தகார ஆவி பிசாசின் கிரியைகள், போராட்டங்கள் உனக்கு உரதுமாய் எழும்பி உன்னையும் உன் குடும்பத்தையும் அழித்துவிட நினைக்கிறதோ, அதனால் நீங்கள் பலவிதமான போராட்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து விட்டார். உங்கள் கண்ணீரை கண்டு விட்டார். உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து விட்டார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை அவர்கள் எல்லாருடைய கைகளுக்கும் தப்பி வைப்பது, உன் பிள்ளைகளை அவர்கள் எல்லா கைகளுக்கும் தப்பி வைத்து உனக்கு ஆதரவாயிருப்பேன், உன் பிள்ளைகளுக்கு ஆதரவாயிருப்பேன், உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் ஆதரவாயிருந்து நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இசைக்கு ராஜாவுக்கு சொன்னதை நிறைவேற்றினவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோமா? கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயமாய் நடத்துவார். உன்னை ஜெயமாய் நடத்துவார் என்று பாடலை எவர் சேர்ந்து பாடுவோம். Thank you, Jesus. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயமாய் நடத்துவார். உன்னை ஜெயமாய் நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். உன்னை ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகள் பார்த்து நீ சொந்து போகாதே, சூழ்நிலைகள் பார்த்து நீ சொந்து போகாதே. கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார், கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியே எல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார். இருந்து போன உந்தன் வாழ்க்கையை ஜீவ ஒளியை என்று ஏற்றிடுவார். வழியே எல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை என்று ஏற்றிடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும், வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் பொது வாசல் உனக்கு திறந்திடுவார், பொது வாசல் உனக்கு திறந்திடுவார். வாசல்கள் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டால் வரும், வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் பொது வாசல் உனக்கு திறந்திடுவார், பொது வாசல் உனக்கு திறந்திடுவார், பொது வாசல் உனக்கு திறந்திடுவார். சூழ்நிலை பார்த்து நீ சொர்ந்து போகாதே, சூழ்நிலைகள் பார்த்து நீ சொர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார், நம் கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். இயேசு உன்னை உயர்த்திடுவார், இந்த இயேசு உன்னை உயர்த்திடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும், வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் பொது வாசல் உனக்கு திறந்திடுவார், பொது வாசல் உனக்கு திறந்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயமாய் நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். உன்னை ஜெயமாய் நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். உன்னை ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே கைகளை தட்டி, கைகளை தட்டி. எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு போய்விட்டதோ, எல்லா காரியங்களிலும் இருண்டு போய் காணப்படுகிறதோ, எல்லா சூழ்நிலைகளும் இருண்டதாகவே உனக்கு காணப்படுகிறதோ, தென்படுகிறதோ, கர்த்தர் உனக்கு முன்னே போவார், தடைகளை நீக்குவார். கர்த்தர் எல்லாருடைய கைகளுக்கு ஒரு வாழ்விலே இருண்டு போன நிலையை உனக்கு கொண்டு வந்திருக்கிற எல்லாருடைய கைகளுக்கும், பிசாசின் கைகளுக்கும் உங்களை தப்பிப்பார், உங்களை தப்பிப்பார். ஒரு பிள்ளைகளை தப்பிப்பார், ஒரு குடும்பத்தை தப்பிப்பார், உன்னை
ரட்சிப்பார். அவர் என்றைக்கும் உனக்கு ஆதரவாயிருப்பார். அவர் உனக்கு ஆதரவாயிருப்பார். அவர் உனக்கு பிள்ளைகளுக்கு ஆதரவாயிருந்து நடத்துவார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறார், மகளே ஒரு கண்ணீரை கண்டேன், ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உனக்கு ஆதரவாயிருப்பேன், ஒரு பிள்ளைகளுக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். சகல காரியங்களிலும் விரோதமாயிருக்கிற எல்லாருடைய கைகளுக்கு விலைக்கு பிள்ளைகளை விலைக்கு காத்துக் கொள்வார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் கண்டேன் என்று சொல்லி இருக்கிறேன். உடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிற எல்லாருடைய கைகளுக்கும் உன்னை தப்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். உன் பிள்ளைகளை தப்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். நான் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலும் ஆதரவாயிருப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆதரவாயிருந்து நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறேன். எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னீர், அப்படியே நீ செய்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாத வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறீர். அப்படியே செய்வீர் என்று ஒவ்வொருவரும் நம்பி செல்கிறார்கள். உடைய வார்த்தையை அணைத்து கொண்டு செல்கிறார்கள். உடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து சொல்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை ஒருபோது வீண் போகாதபடிக்கு ஆண்டவருடைய நல் வார்த்தையை வாக்கு தத்தங்களை நீ நிறைவேற்றி உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குவீராக, சந்தோஷப்படுத்துவீராக, கண்ணீரை துடைத்தள்ளுவீராக. ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று உடைய பிள்ளைகள் சாட்சியாய் இருப்பதற்கு சாட்சியாய் நிறுத்துவீராக. எப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. நீங்கள் தண்ணீரில் மூழ்கி